அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே நாம் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 முதல் 16 வசனங்களை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களை நாம் வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த உலகம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்பா, அட்டூழியம் பண்ணுறவன் இன்னும் அட்டூழியம் பண்ணிக்கோ, ஆனால் நான் சீக்கிரம் வருவேன், அன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை கடந்த வாரத்திலே நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் அந்திய காலத்திலே நடக்கக்கூடிய சில தரிசனங்களை கொடுத்தார். அந்திய காலத்திலே எப்படியெல்லாம் இருக்கும் என்ற சில தரிசனங்களை கொடுத்தார். அப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், மனிதர்களே இல்லாத ஒரு நிலை, மனிதர்களின் உதவியே தேவையில்லாத, எல்லாம் இயந்திர மனிதனால் செயல்படுகிற உலகமாக மாறுகிறதை நான் பார்த்தேன். வீட்டிலே சமைப்பதற்கு கூட இயந்திர மனிதனை பயன்படுத்துகிறதை நான் பார்த்தேன். இதை கடவுள் கடைசி காலத்திலே இதையெல்லாம் நான் பார்த்த பொழுது, கார்கள் பயணத்திலே போய்கொண்டிருக்கிறது. அந்த கார்கள் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் இல்லை, ஓட்டுநர் இல்லாமல் இயந்திர மனிதனே அந்த காரை இயக்குகிறான். இன்னொரு காரை பார்க்கும் பொழுது ஸ்டேரிங் மட்டும் சுற்றி கொண்டிருக்கிறது, பின்னாலும் முன்னாலும் உட்கார்ந்து பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆனால் கார் தானாகவே போய்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இனி வர காலத்தில் அப்டேட் வெர்ஷனாக இதெல்லாம் நடக்க போகுது. இன்றைக்கி மனிதர்கள் வேலையை குறைப்பதற்கு, மனிதனுக்கு என்னென்ன வேலைகள் குறைய வேண்டுமோ அதெல்லாம் குறைந்தாகிவிட்டது. ஆதி காலங்களில் மனிதன் ரொம்ப உழைச்சான். காட்டுக்கு போனால், ஏர் ஓட்டினா, விதை விதைச்சான், களை பிடுங்கினா, குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் செஞ்சான். இன்றைக்கி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு. மனிதன் வேலையை சுலபப்படுத்துவதற்காக இயந்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறான். இனி மனிதன் செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கிறது. அந்த வேலையில் வீட்டிலே சமைப்பது போன்றவைகள் கூட இயந்திர மனிதன் செய்து விடுகிறான். ஹாலந்து நாட்டிலே ரோபோ வைத்திருக்கிறார்கள், வீடுகளிலே ரோபோ. வயதான அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள மகன் ஒரு ரோபோவை வாங்கி வைத்திருக்கிறார். அப்பா டீ கேட்டால் அந்த ரோபோ கொடுத்துவிடும், அப்பா காஃபி கேட்டால் ரோபோ கொடுத்துவிடும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த ரோபோ ரெடி பண்ணி கொடுத்துவிடும், சாப்பிடுங்கள் என்று. போன வாரத்தில் ஜப்பானில் ஒரு ரோபோ வேலை பளு எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணிடுச்சு. நீங்கள் யாரும் இதை நம்ப முடியாது. போன வாரத்தில் ஜப்பானில் ஒரு ரோபோ வேலை பளு தாங்கலைன்னு சொல்லி சூசைடே பண்ணிடுச்சு. ஒரு ரோபோ சூசைட் பண்ணிடுச்சு. மனுஷன் சூசைட் பண்ணிட்டு இருந்த காலங்கள் மாறி ரோபோ சூசைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. வாட்ஸ்அப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கவங்களுக்கு நடுவில் இடையில ஒரு ரவுண்டாக ஒரு வளையம் தெரியும். அந்த வளையத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அது சாட்டிங்க்கு போகும். அதில் உங்களை மாதிரியே ஒரு பேர் இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு உங்கள் பேர் கிடையாது, உங்களை மாதிரியே அதே ஒரு பேர் வச்சுக்குது. உங்கள் பேருக்கு பதிலாக அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா கூகுள் சர்ச்சுக்கெலாம் போக தேவையில்லை, வாட்ஸ்அப்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்ச் பண்ணி கொடுத்துருது. நீ என்னென்ன கேட்குற, உனக்கு எந்த காலேஜ் வேணும், எந்த ஸ்கூல் வேணும், எந்தெந்த இது வேணும், எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குது. எல்லா வரலாறையும் எடுத்து போடுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு. அது என்ன பண்ணுது, நீ யார் யாருக்கு சாட் பண்ணுறியோ எல்லாத்தையும் அது மெமரி பண்ணி வச்சுக்குது. நீ எங்கே சாட் பண்ணாலும் மெமரி பண்ணுது,
உங்களுடைய வாட்ஸ்அப் டோட்டலி யாருக்கு எந்த பிக்சர் அனுப்பிச்சாலும் மெமரி பண்ணுது, எந்த மெசேஜ் போட்டாலும் அது மெமரி பண்ணி கரெக்டாக வச்சுக்குது. இதெல்லாம் கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். அவருடைய வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ண போகுது, உங்களுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணி வைக்க போகுது. நீங்கள் யார் யாருக்கு கால் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்குது. நீங்கள் யாருக்கு கால் பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன காரியம் செய்கிறீங்க, எங்கெங்கே போகிறீங்க. வாட்ஸ்அப் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள கூகுள் மேப்பை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் மொபைல் எங்கெங்கே போகுதுன்றத அவங்க கண்காணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நிறைய அந்த டிஜிட்டல் வாட்ச் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஜிட்டல் வாட்ச் கொஞ்சம் புத்திசாலிகள்லாம் வந்து டிஜிட்டல் வாட்சே வாங்கலை. ஏன்னா நிறைய வயசு பிள்ளைங்கள்லாம் டிஜிட்டல் வாட்சாக கட்டுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த டிஜிட்டல் வாட்சுக்குள்ளே ஒரு ஆப் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அவங்களுடைய பிபி எவ்வளோ, அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ, அவங்க என்ன உணவு சாப்பிட்டா எந்த மாதிரிலாம் ஏறுன்றதை அதே கவுண்ட் பண்ணி வச்சுக்குது. இப்போ அவங்க போகிற இடங்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்குது, அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிக்குது. இது எல்லாமே அவங்க சீக்ரெட்டாக இருக்க முடியாது இந்த உலகத்தில். அந்த டிஜிட்டல் வாட்ச் வந்து அந்த சீக்ரெட்டை எல்லாத்தையும் அதை கேதர் பண்ணி வச்சுக்குது. அந்த வாட்ச் அவங்களுக்கு 20 வருஷம் கழித்து என்ன நோய் வருதுன்றதை அந்த ஆப்பில் கண்டுபிடிச்சி வச்சுட்டான். அந்த ஆப்காரன் என்ன பண்ணுறான்னா அதை கொஞ்ச நாளில் விற்க போகிறான், எல்லா கம்பெனிக்கும் விற்க போகிறான். இந்த நோய் வந்து 20 வருஷத்தில் இந்த ஆளுக்கு வரும், 10 வருஷத்தில் இந்த ஆளுக்கு இந்த நோய் வரும். இந்த பொண்ணு வந்து இன்றைக்கி 16 வயசில் இருக்கா, அந்த பொண்ணுக்கு வந்து 30 வயசு ஆகும்போது இந்த வியாதி வரும். இந்த கம்பெனிக்காரன் கான்டாக்ட் பண்ணுறான். அந்த டைமில் அந்த கம்பெனிக்காரன் கான்டாக்ட் பண்ணுவான். உடனே அன்றைக்கி போய் இந்த பொண்ணு போய் பிளட்டை செக் பண்ணி பார்த்தா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், பிபி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இதெல்லாம் ஒரு காலத்தில் வரும்னு நம்ம கேள்விப்பட்டோம். அந்த சம்பவங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மெஷினரிஸு, கார்கள். இன்றைக்கி வரும்போது பைக்லேயோ கார்லேயோ எல்லோரும் இங்கே வர்றாங்க. இந்த இடத்துக்கு உள்ளே வர்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா பறந்துட்டு வந்து உள்ளே இறங்கிக்கலாம். இதெல்லாம் அந்திய காலத்தில் நடக்க போகிற மாடர்ன் டெக்னாலஜியை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி, இயேசுவின் வருகைக்கு முன்னாடி ரெப்சர்னு ஒன்று நடக்கணும். ரெப்சர்னா ரகசிய வருகை. சடன்லி அண்ட் மிராக்குலஸ்லி டேக்கன் அப் டு மீட் ஜீசஸ் இன் த ஏர். அதாவது எப்போது என்று தெரியாது, திடீரென்று நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவை வானத்தில் சந்திப்போம் என்பதுதான் இந்த ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு இந்த பைபிள் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 எப்படி சொல்லியிருக்கார். நான் சீக்கிரமாய் வருகிறேன். இது இயேசுவினுடைய 2 வருகை இருக்கிறது. முதல் வருகையில் மத்திய வானத்தில் அவர் நிற்பார், ஸ்கையில் மட்டும் இறங்குவார். அப்போ கீழே அந்த பூமிக்குள்ளே வரமாட்டார். இந்த ஸ்கையில் இறங்கும்போது அதை என்ன சொல்கிறாங்கன்னா இம்மிடியட் ரிட்டர்ன் என்று சொல்கிறார்கள். இம்மிடியட் ரிட்டர்ன், அதாவது வேகமாக ஒரு மத்திய வானத்தில் வந்து நிற்பார். அந்த மத்திய வானத்தில் நிற்கும்போது இங்கே இருக்க பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதை தான் ரெப்சர் என்று அழைக்கிறோம். அதுதான் ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். அது எல்லா விசுவாசியும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொன்னால், சில கிறிஸ்தவர்கள் they have some spiritual attainment, they have a special spiritual attainment. Those who have the special spiritual attainment, they will be involved and to meet Jesus in the sky. இயேசுவை வானத்திலே அவர்கள் சந்திப்பார்கள். இந்த இமிடியட் ரிட்டர்ன் வந்து அப்போஸ்தலர் 1:11 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 1:11 சீக்கிரமாக எடுத்து வாசிங்க.
எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். இந்த ரெப்சர்ன்றதும் அதுதான், ரகசிய வருகையும். இயேசு அப்படியே இப்படி வானத்துக்கு மேலே ஏறி போன மாதிரியே நம்மளும் அப்படி ஏறி போக போகிறோம். இனி அடுத்தது அது வந்து நடக்க போகுது. அது நடக்கும்போது எல்லா விசுவாசிகளும் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா விசுவாசியும் எடுத்துகிட்டு போக மாட்டார். ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் யாருக்கு இருக்குது? யார் ஒழுங்காக சபைக்கு வருகிறார்கள், யார் ஒழுங்காக ஜெபிக்கிறார்கள், யார் ஒழுங்காக கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். இந்த ரகசிய வருகை என்பது ஒரு அட்டைன்மெண்ட், இம்மிடியட் ரிட்டர்ன் என்று வேதத்தில் சொல்லுகிறது. அதாவது எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். அது ஒரு ரப்சரினுடைய ஒரு அடையாளம். ரெண்டாவது அடையாளம் பார்த்தீங்கன்னா காட் அப் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறது. இந்த கிளவுட்ஸ் டு மீட் ஜீசஸ். நம்ம மேகத்தில் போய் இயேசுவை சந்திப்போம், அல்லது மேகத்தோடு இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது இந்த ரெப்சரை பற்றி. 4ஆம் அதிகாரம் 17, 1 தெசலோனிக்கர். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பைபிள் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த ரகசிய வருகை என்பது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல். வி ஆர் ஃப்ளையிங் டு த ஏர். இதெல்லாம் சொல்லும்போது புரியாது, என்னடா கிறிஸ்தவத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, நிறைய பேருக்கு கிண்டலாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு பைபிள் சொல்லுது, ஒரு தாசர்கள் வருவாங்க இந்த பூமிக்கு. அந்த தாசர்கள் வந்து 3 நாள் இந்த இடத்துல அவங்கள கொலை செய்வார்கள். அவங்களுடைய பாடி வந்து உலகத்தில் ஒரு பெரிய சிட்டியில் வந்து 3 நாள் கிடக்கும். அந்த 3 நாள் வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்த்து செய்தி அனுப்பிக்குவாங்க. எதிரிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, வாழ்த்து செய்தி அனுப்புவாங்க. அவங்க அனுப்புகிற செய்தி வந்து ஒரு நாளைக்கு 1 செகண்டில் போகும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. இது அன்னைக்கு படித்தவங்களுக்கு புரியல, ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு புரியல. இது எப்படிடா வாழ்த்து செய்தி அனுப்பாங்க? நம்ம அனுப்புகிறோம், காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங்னு அனுப்புகிறோம், 1 செகண்டில் அவனுக்கு போயிருக்கு. அன்னைக்கு இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது. இன்றைக்கி அந்த செய்தி இருக்குது. அப்படின்னும் போது அந்த வாழ்த்து செய்தி எதில் போகும்? எல்லாம் ஆன்லைனில் தான் போகும். அதான் பைபிள் சொல்லிடுச்சு, ஆன்லைன் வரும். அந்த 3 பேர் இறந்து கிடந்ததை விழா மாதிரி எடுத்து பாராட்டி, இதெல்லாம் வந்து அவங்க செத்து போயிட்டாங்க, இனிமேல் இந்த பூமியில் நம்மளுக்கு எதிராக யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி வாழ்த்து செய்தி அனுப்புவாங்க. அது வந்து எத்தனை செகண்டில் போகும்? 2 செகண்டில் போகும். இன்றைக்கி இருக்க இமெயிலில் போகுது, இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப்பில் போகுது, இன்ஸ்டாகிராமில் போகுது. எவ்வளவு வேகமாக போயிட்டுருக்கு, எவ்வளவு வேகமாக போயிட்டுருக்கு. நைட்டு 12:20க்கு தர்மபுரியில் கிருஷ்ணா ஃபர்னிச்சர் வந்து நெருப்பு பிடிச்சி எரியுது. 12:20க்கு நெருப்பு பிடிச்சி எரியுது. 12:25க்கு நான் இன்ஸ்டாகிராமை பார்க்குறேன். இன்ஸ்டாகிராமை ஆன் பண்ணோன்னே இன்ஸ்டாகிராமில் வருது, என்னன்னு வருது, கிருஷ்ணா ஃபர்னிச்சர் தற்போது நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிறதுன்னு போடுறான். ஏன்னா 12:25க்கு இருக்குதுன்றான். விடிகிற வரைக்கும் எரிஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி செய்திகள் அவ்வளவு வேகமாக இருக்கிறது. செய்திகள் அவ்வளவு வேகமாக்கி விட்டது. இயேசுவின் வருகையும் வேகமாக இருக்க போகுது, ரகசிய வருகை அதை விட வேகமாக இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:52 படிங்க. இந்த ரகசிய வருகையை குறித்து இன்னும் டீட்டெயிலாக அதில் சொல்கிறாங்க. 15:52, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்தரிப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் ரகசிய வருகை. இனி வரப்போகுது. எப்போ வரும்னு சொல்லியிருக்கு? உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி வரும்னு சொல்லியிருக்கு. உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாக வரும். உபத்திரவ காலம் 7 வருஷம். ஆன்டி கிரைஸ்டனுடைய ரூல்ஸு. இந்த 7 வருஷம் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை இந்த வேர்ல்டில் பார்க்க முடியும். இந்த வேர்ல்டில் பிரைம் மினிஸ்டர் இருக்க மாட்டார், இந்த உலகத்தில் எந்த தலைவரும் இருக்க மாட்டான். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் பண்ணும். இன்றைக்கி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிற அளவுக்கு வரும். அது எப்படி வரும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேசும். நம்முடைய மொபைலில் வந்து பேசும், டைரெக்டாக பேசும்.
இப்போ எப்படி நம்ம பேரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வாட்ஸ்அப்பில் வருதோ, அது கேட்குற கேள்விக்கெல்லாம் அது பதில் சொல்லுதோ, அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரோடு தொடர்பு கொள்ள முடியும், சிஎம்மோடு தொடர்பு கொள்ள முடியும். அன்னைக்கு நம்ம அனுப்புகிறத ஒரு நிமிஷத்தில் அவங்க பதில் கொடுப்பாங்க. அவ்வளவு வேகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்ய போகுது. இதை பைபிள் தெளிவாக சொல்லுது. நாமும் அவங்களோட, மரித்தவர்கள் ஒரு பக்கம் உயிரோடு எந்திரிப்பாங்க, நமக்கு இதுக்கு முன்னாடி இறந்த முன்னோர்கள், தாத்தா பாட்டி எல்லாரும் உயிரோடு எந்திரிப்பாங்க. அவர்கள் எழுந்திருத்து இயேசுவோடு வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். we are transformed. நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபம்னா இந்த உலகத்தில் இருக்கிற மேனி அப்படியே இங்கேயே போயிட்டு நம்ம வேற ஒரு மேனியை தரித்து கொண்டு பரலோகத்துக்கு செல்லுவோம். அதுதான் மறுரூப அடையாளம். இந்த மறுரூப அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் நமக்கு கொடுக்குறார். இதை இந்த மறுரூப அடையாளம்னு நம்ம சொல்கிறோம். இந்த கடைசி காலத்தில் எத்தனை டிசாஸ்டர் நடந்திருக்கு தெரியுமா? இப்போ 2024 நடந்த டிசாஸ்டர் மட்டும் நான் சொல்கிறேன். பிரேசிலில் ஒரு பெரிய வெள்ள பிரளயம் 169 பேர் செத்து போனாங்க 2024. இப்போ எத்தனாவது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது? 7வது மாதம் நடக்குது. இந்த 7 மாதத்தில் பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸை நம்ம பார்த்தோம். இந்த டிசாஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டிசாஸ்டர் பயங்கர சேதத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஃப்ளட்டு 7 மில்லியன் நஷ்ட ஈடு, 169 பேர் இறந்துருக்காங்க. வெஸ்ட் ஏசியாவில் ஒரு பெரிய ஃப்ளட்டு 214 பேர் இறந்துருக்காங்க. 850 பில்லியன் நஷ்டமாயிருக்கு அந்த நாட்டுக்கு. அடுத்தது சவுத் ஏசியா, மியான்மரில். ஏன்னா ஏசியாவில் தான் முக்கியம். இன்றைக்கி உலகத்தில் எல்லா கண்ட்ரியை விட ஆசிய நாடுகள் தான் முக்கியமானது. இந்த கடைசி டிசாஸ்டரில் அதிகமான உயிர் சேதங்களை இழக்கப் போகிறது ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் தான். ஸோ அந்த நாடுகளில் தான் கிறிஸ்தவர்கள் கம்மியாக இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் எங்கே கம்மியாக இருக்கிறார்களோ அந்த நாடுகளில் தான் டிசாஸ்டர் அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மியான்மரில் ஒரு ஹாட் வேவ், வெப்ப புயல் ஒன்று வந்தது. அந்த வெப்ப புயலில் 1500 பேர் செத்து போனாங்க. இந்த வருஷம் 2024 1500 பேர் செத்து போனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஏசியாவில் ஒரு ஃப்ளட்டும் சைக்ளோனும் வந்துச்சு. அதில் 559 பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் லாஸ்ட் டேஸில் நடக்கக்கூடியது. இயேசுவின் வருகைக்கு முன்பாக இந்த மாதிரி சில டிசார்டர் வரும். இதை தான் நீங்கள் 1ஆம் வேத பாடத்தில் நீங்கள் வாசிச்சிங்க. இதையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று பைபிளில் ஆண்டவராகிய இயேசு சொல்லிட்டு போயிருக்காரு. இவையெல்லாம் நடக்கும். சரி, இந்த ரப்சர் எப்படி இருக்குன்னா, இன் தி ட்விங்க்லிங் ஆஃப் ஐஸ். ட்விங்க்லிங் ஆஃப் ஐஸ் என்று சொன்னால் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும். கண்ணிமைக்கு நேரத்தில் நடக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. 15:52. எக்காலம் தொனிக்கும், அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவது. இந்த மறுரூபம் என்பது சடன் இட் இஸ் ஹேப்பன். ஒரு வேவ், ஒரு மின்னல் இப்படி கிழக்கிலேருந்து மேற்கில் வந்துட்டு போகிற மாதிரி வந்துடும் இந்த ரகசிய வருகை. ரகசிய வருகைக்கு விசுவாசிகள் ஆயத்தப்பட்டு கொள்ளுங்கள். எந்த நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நீங்கள் போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பைபிளே தூக்காத நிறைய பேர் இருப்பான். அடிக்கடி உங்கள் அம்மா பைபிள் எடு, படின்னு சொல்கிறாங்க. எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால் ரகசிய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் வேணும். என்னுடைய பிள்ளைகளை அடிக்கடி என்னுடைய மனைவி சொல்லுவா, பசங்களை கூப்பிட்டு பைபிள் படித்தா, மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் ஃபோன் பண்ணி நைட்டு 9 மணிக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி பைபிள் படிச்சியாடா அப்படின்வாங்க. பைபிள் படித்தா உன் வாழ்க்கை மேலே வரும். நீ பைபிள் படிக்கலைன்னா நீ மேலே வர முடியாது. தெளிவாக அந்த பையனுக்கு சொல்கிறது, அவன் அம்மா நான் இன்றைக்கி படித்து தான் படுக்க போகிறேன். ஓகே படி. அடுத்து சின்ன பையனை கூப்பிட்டு பைபிள் படிச்சியா, ஹாஸ்டல் பிள்ளைங்களை இன்றைக்கி பைபிள் படிச்சியா, நீ பைபிள் படிக்கல. பைபிள் படிக்காத இருக்கிற பிள்ளை கைவிடப்படும். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாது. வேதத்தில் நிறைஞ்சிருக்கிற பிள்ளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். நல்லா தெரிஞ்சுக்கொள். பைபிளை படிங்க, வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்க, வேதத்திலிருந்து தியானியுங்கள். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழுகிற பிள்ளைகள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள
எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வேதம் வாசிக்காமல் தாந்தோணித்தனமாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கைவிடப்படுவார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்யுங்கள், அக்கிரமம் செய்கிற நீ இன்னும் அக்கிரமம் செய், ஆனால் ஆண்டவரின் வருகையில் நீ கைவிடப்படுவாய், நீ கைவிடப்படுவாய். இதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவருடைய வருகை நடக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரடைவார்கள். The dead in Christ shall rise. பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவன்லாம் உயிரோடு எழும்புவான். இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, கிறிஸ்துவுக்குள் யார் மரிக்கிறாங்களோ அவங்க உயிரோடு வருவாங்க. 1 தெசலோனிக்கர் 4:16 படி. 1 தெசலோனிக்கர் 4:16. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது. வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். ஏன்னா அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கார் இயேசு. திரும்பி இறங்கி வருவார். அவர் வரும்போது என்ன நடக்கும்? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் யார் மரித்தார்களோ அவங்க முதலாவது எந்திரிப்பாங்க. அல்லேலூயா. பின்பு அன்னைக்கு உயிரோட யார் யார் இந்த பூமியில் இருக்கிறோமோ நம்மளும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அவர் வானத்தில் நிற்பார். இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த ரெப்சர் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். விசுவாசிகள் எப்போதும் ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். 5வது ஒரு காரியம் சொல்கிறாங்க, லிவிங் பிலீவர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு. லிவிங் பிலீவர்ஸ், இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற விசுவாசிகள், கர்த்தருக்குள்ள பைபிள் வாசி ஜெபம் என்று பிரார்த்தனையோடு வாழ்கின்ற விசுவாசிகள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறாங்க. அவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் விசுவாசிகள் மறுரூபம் அடைவார்கள். இது 53 1 கொரிந்தியர் 15:53 படிங்க. 15 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53வது வசனம். அழிவுள்ள இந்த உடல் அழியாமையையும் சாவுக்கு எதுவான இந்த உடை சாவாமையையும் தரித்து கொள்ளும். இந்த உடல் என்ன செய்யும்? சாவாமையும் சரித்து கொள்ளும். இனி மரணம் இல்லை அப்படின்றத அந்த பாடி தரிச்சுக்கும். இந்த பாடியில் சுகர் வருங்க, இந்த பாடியில் பிபி வரும், பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகும், இந்த உடம்புல எல்லாம் நடக்கும். டிவி வரும், கேன்சர் வரும், எந்த நோயும் வரும் இந்த பாடியில். ஆனால் அழியாத இருக்கிற உன்னுடைய சோல் என்னைக்கும் அழியாது. அது ஆண்டவரோடு வாழக்கூடியது. இயேசு அதற்குள் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். அதை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த உலகத்தில் யாருனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த டிசீஸ் cannot be touch you. உன்னுடைய சோலை தொடவே முடியாதுங்க. உன் சோலுக்குள்ளே எந்த நோயும் தர முடியாது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்மளை கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. God will protect us in every aspects wherever go. நாம் எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நமக்கு வரக்கூடிய வியாதி டெம்பரரி. நான் சொல்கிறேன், நமக்கு எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இட்ஸ் எ டெம்பரவரி. நம்ம நினைக்கிறோம் நமக்கு இருக்க சுகர், அவன் சுகர் மெடிக்கலி சொல்லுவான் லைஃப் லாங் டிசீஸ்னு. நான் சொல்லுவேன் அது டெம்பரவரி, இந்த பூமிக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு கிடையாது. நமக்கு இருக்கிற எந்த வியாதியும் பரலோகத்துக்கு வராது. ஹல்லேலூயா. இட் இஸ் டெம்பரவரி. God will overcome all your disease in your bodies. God's with the blood of Jesus it can be wiped away. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே இவ்விதமான வியாதிகள் உங்களை விட்டு புறப்பட்டு போகும். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. ஸோ த லிவிங் பிலீவர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட். நம்ம என்ன செய்வோம்? டிரான்ஸ்ஃபார்மர் ஆக போகிறோம். நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் என்று சொன்னால் மின்மாற்றியை குறித்து நாம் பார்க்குறோம். இந்த மின்மாற்றிகளை குறித்து பார்க்குறோம். மின்மாற்றினா என்னது? டிரான்ஸ்ஃபார்மர். கரண்ட் வருது, அது ஹை ஃப்ளோவாக வந்தால் கூட அது என்ன செய்யும்? மின்னை தேக்கி நமக்கு தேவையான எத்தனை வால்டேஜ் நமக்கு வேணும், 220 வால்ட் வேணும்னா அவ்வளோதான் நம்முடைய பல்புக்கும் இந்த கரண்ட்டுக்கும் கொடுக்குது. ஸோ ஹை வால்டேஜ் வரலாம், ஆனால் வந்தால் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் என்ன செய்யுது? இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் த எலக்ட்ரிசிட்டி. அந்த கரண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அதே போல் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். திடீரென்று நாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வானத்துக்குரிய மேனி நமக்கு வரும். அந்த மேனியை தரித்து
இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பார்த்தோம்னா we will meet Jesus in the air. வானத்தில் இயேசுவை சந்திப்போம். நாம் எல்லாம் சந்திப்போம். இந்த பூமியில் சந்திப்போன்னு போடல, வானத்தில் சந்திப்போன்னு போட்டிருக்கு. பைபிளில் சொல்லுது இந்த பூமி டெம்பரவரியாக நம்ம வாழக்கூடிய ஒரு இடம். நம்ம நல்ல வீடு கட்டலாம், நல்ல நம்ம ட்ரெஸ் போடலாம், அருமையான கோட்டு போட்டிருக்கேன். இந்த கோட்டெல்லாம் இந்த பூமிக்கே தான், பரலோகத்துக்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புதுவிதமான பரலோக மேனியை கொடுத்து நம்மை நடத்துகிறார். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆண்டனி சேவியரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆண்டனி சேவியர் கிபி 251 அவர் எகிப்து கோமா அப்படின்ற ஒரு பட்டணத்தில், அவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த மூத்த மகன். அவருக்கு பின்னாடி நிறைய சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த மூத்த மகன் சின்ன வயசில் அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்போட அம்மாவும் அப்பாவும் நடத்தினாங்க. கண்டிப்பு, நன்னடத்தை, இறையியல் அறிவுரைகளை கூறி வந்தார்கள். பைபிளை படி, சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டனி சேவியருக்கு எப்போதும் அந்த அந்தோனியர், புனித அந்தோனியர்னு கேத்தலிக் கும்பிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு கல்வியாளர். அவர் கல்வியை கற்றுக் கொடுத்ததே பாஸ்டர்ஸ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் தன்னுடைய 20வது வயதில் தான் தன்னுடைய அப்பா அம்மாவை இழந்துட்டார். அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. 20 வயது. இவர் அப்பயே தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அவர் துறைவரம் போட்டார். இந்த துறைவரம் போய் காடுகளில் போய் தவம் இருந்து ப்ரேயர் பண்ணுறது, காடுகளில் போய் விவசாயம் பண்ணுறது, தவம் இருந்து ஜெபம் பண்ணுறது, இப்படி அநேக காரியங்களை அவர் செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காக வாழ்ந்து அவர் 105வது வயதில் மரணம் அடைந்தார். ஆனால் அவர் ஒரு பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணார். அந்த அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு பட்டணம். அந்த அலெக்சாண்ட்ரியான்ற ஒரு பட்டணம் ஃபேமஸான பட்டணம் கிரேக்கத்தில். அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஏறக்குறைய ஒரு 50,000 பேர் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை சிறு வயதில் தன் தாய் கற்றுக் கொடுத்த ஜெபிக்கிறதுக்கு. பைபிள் வாசிக்க கண்டிப்பு, தாய் பயங்கர கண்டிப்பு. படிக்கலைன்னா அம்மா அடிச்சு விடுவாங்க, படிக்கலைன்னா பைபிள் படிக்கலையா உனக்கு சாப்பாடு கிடையாது, இன்றைக்கி நீ பைபிள் படிக்கலாம் உனக்கு தூக்கம் கிடையாது. தாயின் கண்டிப்பில் வளர்ந்த மகன் 105வது வயதிலே மரணம் அடைந்தாலும் ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து விட்டு போனான். அல்லேலூயா. இன்றைக்கி பிள்ளைகள் கண்டிப்பை விரும்புவதில்லை. இன்றைக்கி பிள்ளைகள் கண்டித்தால் அம்மா மீது முகத்தை, மூஞ்சியை தூக்கி கொள்கிறார்கள். அப்பா கண்டிச்சா அப்பா மேலே தூக்கிக்கிறாங்க மூஞ்சியை. அப்பாவோட பேசுறதில்ல. மாணவர்கள் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று பெரியவர்கள் சொன்னால் நீங்களே பண்ணிக்கங்கன்றான், நீங்கள் பாருங்கள், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறான். இந்த கண்டிப்பு சேவியர் செய்யவில்லை. அவர் ஆண்டனி சேவியர் மிகவும் தன்னை தாழ்த்தி ஒரு தாழ்மையின் கோலத்திலே அவர் வாழ்ந்தார். ஆகவே தான் அவர் ஒரு சரித்திரத்தை படைத்தார். இன்றைக்கு நாமும் அப்படி இருக்க வேண்டும். ஆண்டவரின் ரகசிய வருகை வருகிறது. 5வது காரியம் நாம் வானத்தில் மீட் பண்ணுவோம். 6வது, நமக்கு உபத்திரவ காலத்துக்கு முன்பாக நாம் விடுதலை அடைய வேண்டும். அல்லேலூயா. உபத்திரவ காலம் 7 வருஷம் இருக்கும். இந்த 7 வருஷம் ஆன்டி கிரைஸ்ட் வந்துடுவான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துடும், இந்த பூமி ரொம்ப மோசமாக போயிடும், நிறைய பேருக்கு குழந்தையெல்லாம் பிறக்காது, அப்புறம் இன்ஃபர்டிலிட்டிஸ், கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதுங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த தலைமுறை வரும்போது பிள்ளைகளே இருக்காது. ஏன்னா அதுக்கான ஜீன்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். சயின்டிஃபிக்கலி பயாலஜிக்கல் வார்ஃபேர் என்று ஒரு யுத்தத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறான் சைனாக்காரன். அதுக்கு தான் இந்த கொரோனாவெல்லாம் அனுப்புனான். கொரோனாவை அனுப்பி நிறைய உயிர்களை பலி கொடுப்பதற்காக அனுப்பிவிட்டான். அதில் தப்பிச்சு 1-2 பேர் தப்பிச்சுட்ருக்காங்க. இன்னும் அடுத்த ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது. அந்த பெரிய டிசாஸ்டரில் நிறைய பேர் அழிச்சிடுவான். அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். மனித உயிர் வாழணுமா, ரத்தம், இப்போ ஆர்டிஃபிஷியல் ரத்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்தத்தை இயற்கையாகவே கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். மெடிசன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். முந்தியெல்லாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னா 5 பாட்டில் ரத்தம் ஏற்றணும், வேறு எங்கேயாவது வாங்கிட்டு வாங்க, இல்லை தெரிஞ்சவங்க ரத்தம் கொடுக்கணும். மனித ரத்தத்தை தான் ஏற்ற முடியும்.
இப்போ மனித ரத்தம் கிடையாது, செயற்கை ரத்தத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த செயற்கை ரத்தம் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி லெவலில் இருக்குது. அதை மிருகங்களுக்கெல்லாம் செலுத்தி சக்ஸஸ் ஆயிடுச்சு. மனிதனுக்கு செலுத்தி அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செயற்கை ரத்தம் தான் உள்ளே வரப்போகுது. எல்லாமே குளோனின் முறையில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கலான்ட்டான். தாம்பத்தியமே தேவையில்லைங்க, நீங்கள் குளோனின் முறையில் குழந்தை பெற்றுக்கலாம். நம்மலாம் கல்யாணம் ஆகி பிள்ளையை பெற்றுக்கிறது நல்லது இப்பயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்காது. இந்த காலங்கள்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அன்றைக்கி பிள்ளை பேர் இருக்காது, இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். டாக்டர் பெருகி போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தருமபுரியில் எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், மூளை முடுக்கலாம் ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து நம்ம தருமபுரியிலேருந்து பெண்ணாரம் போகிறதுக்குள்ளே எத்தனை ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, இன்னும் பல ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. இதெல்லாம் நடக்கும், பைபிளில் சொல்லுது. இதெல்லாம் நடக்கும். இவ்வளவு மருத்துவர்களும் இவ்வளோ துறைகளும் இருக்கும். உயிரை காப்பாற்ற மனிதன் ஓடுவான், அலைவான், எல்லாம் நடக்கும். ஆனாலும் எல்லாவற்றிலும் இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் ரெப்சர் ஆகிடணும், ரகசிய வரியில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபத்திரவ காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். நான் உபத்திரவ காலத்தை பற்றி இப்போ நான் பேசலை, நான் ரெப்சரை பற்றி தான் பேசுகிறேன். நாட் ஆல் கிறிஸ்டியன்ஸ் cannot raptured. Some spiritual attainments 7 years there is a tribulations. இந்த உபத்திரவ காலம் 7 வருஷம் இருக்கும். அந்த 7 வருஷத்தில் அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரகசிய வருகை இருக்கும். இந்த ரகசிய வருகைக்கு பிறகு பார்த்திங்கன்னா உபத்திரவ காலம் வந்துடும். எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக மாறிடும், உலகமே ஆர்டிஃபிஷியலாக மாறிடும். அடுத்தது பிள்ளை பேர்கள் இருக்காது. ஜனத்துக்கு விரோதமான ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழுப்பி பல யுத்தங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி சிறு சிறு யுத்தங்கள் அங்கங்கே நடக்குது. இஸ்ரேலில் பார்க்குறோம், யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. பாலஸ்தீனத்தோட ஹமாஸோட யுத்தங்கள் நடக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறி, பைபிளில் சொன்ன அறிகுறிகள். ஆனால் இன்னும் அதிகமான அறிகுறிகள் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது யார் யார் உத்தமமாய் வாழுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு குருவி இருந்தது, குருவி கதை சொல்லணும் இல்லையா? ஒரு குருவி இருந்தது. அந்த குருவி ரொம்ப அழகான குருவி, பார்க்க ரொம்ப அழகாக. அது கத்தனா அழகு, அது ட்ரெஸ் பண்ணா அழகு, ரொம்ப பார்த்தா அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த குருவி. அந்த குருவி பார்த்து அழகாக இருந்தோடனே பக்கத்து மரத்தில் ஒரு காக்கா இருந்தது. அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, குருவியை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய், காக்கா, குருவி நீ ரொம்ப அழகாக இருக்க, நானும் உன்னை நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமா, ஜஸ்ட்டு நீ என் ஃப்ரெண்டாக இல்லாமல். உடனே இந்த குருவி என்ன பண்ணுச்சா, காக்காவை பார்த்து சொல்லிச்சு, நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, உன்னை போய் கண்ணாடியில் முதல்ல பாரு, நீ ரொம்ப அசிங்கமாக இருக்கிற, உன்னை நான் ஃப்ரெண்டாக்க முடியாது. என்ன மாதிரி அழகான குருவிக்கு தான் எனக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க முடியும். நீ அசிங்கமாக இருக்கிற, நீ கருப்பு, உன்னை பார்க்க சகிக்கலை, நீ முதல்ல போ அப்படின்னு விரட்டி விட்டுச்சு. அடுத்து மற்ற அழகான குருவியெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே டான்ஸு, ஒரே ஆட்டம், ஒரே பாட்டம் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக அந்த குருவி இருக்குது. ஒரு நாள் அந்த குருவிக்கு ஒரு வியாதி வருது. அந்த குருவிக்கு என்ன வருது, ஒரு வியாதி வருது. அந்த நோய் ரெக்கையெல்லாம் உழுந்துருச்சு. எல்லா ரெக்கையும் உளுந்து முள்ளுன்னு இருக்குது. அந்த குருவி பாவம் போல் இருக்குது. இந்த ரெக்கையெல்லாம் உதுத்து ஒவ்வொன்றா உதிர அப்படியே பக்கத்தில் இருந்த அழகு குருவிகள்லாம் பார்த்துட்டு, ஐயோ இந்த குருவி ரெக்கையெல்லாம் உதுத்துது, நமக்கு இந்த குருவி வேண்டாம்டா, இந்த குருவிக்கு இருந்த நோய் நமக்கு ஒட்டிக்குன்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. எல்லா குருவியும் ஓடி போயிடுச்சு. எல்லா குருவியும் என்ன செஞ்சிருச்சு, ஓடி போயிடுச்சு. கடைசியாக அந்த காக்கா பார்க்குது, ஐயோ இவ்வளோ அழகாக இருந்தாலே இப்படி போயிடுச்சே என் நண்பர், என்னை நீ வேண்டான்னு சொன்ன, ஆனாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அந்த காக்கா அந்த குருவிக்கு மருந்தை கொண்டு தடவி விட்டு மருந்தை போட்டு பாதுகாத்துச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குருவி தேறி பழைய நிலைமைக்கு வந்துச்சான். அப்போ அந்த குருவி யோசிச்சான், நம்ம நல்லா இருக்கும்போது ரொம்ப அட்டூழியம் பண்ணக்கூடாதுன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நல்லா இருக்கும்போது ரொம்ப
அட்டூழியம் பண்ணக்கூடாது, மற்றவங்களை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அந்த காக்காவை நான் கேவலமாக நினச்சேன், ஆனால் அந்த காக்கா தான் எனக்கு உதவி செஞ்சுது. ஹல்லேலூயா. அந்த கடைசி நேரத்தில் எனக்கு யாரும் உதவி பண்ணலை. அந்த காக்கா, எந்த காக்காவை வேண்டானோம்னோ அந்த காக்கா தான் எனக்கு உதவி செய்து. என் கூட இருந்த நண்பர்கள்லாம் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அருமையான பிள்ளைகளே, இந்த ரகசிய வருகை வரும்போது நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். நாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. எஸ்கேப்னால் என்னது? பரலோகத்துக்கு எஸ்கேப்பு, இங்கேருந்து எஸ்கேப் இல்லை. ஹல்லேலூயா. எஸ்கேப் டு ஹெவன். இந்த பூமியிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா மேலே போகணும். அதுக்கு நம்ம போய் சூசைட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி கடவுள்கிட்ட காத்துட்ருக்கணும். கடவுள் என்றைக்கு கூப்பிட்றாரோ அன்றைக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான பிள்ளைகளை, இந்த நாளில் இந்த ரகசிய வருகைக்கு நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து, எப்போதும் இனி வரும் காலங்களிலே ரகசிய வருகை வரப்போகிறது. நீங்கள் எல்லாம் அலர்ட் ஆகிக்குங்க. எந்த நேரமும் வரும், எந்த நேரமும் நடக்கும். அதற்காக உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபிப்போம்.